10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Okay, exercise 7.1 14th sum. Find the matrix capital A, okay, which satisfies the matrix relation capital A into 1 2 3, okay, 4 5 6, okay, equal to -7 -8 -9 2 4 6 அப்படின்னு. சரியா, ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் ஏ அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஏங்கிற மேட்ரிக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இந்த விச் சாட்டிஸ்ஃபைஸ் த மேட்ரிக்ஸ் ரிலேஷன். ஓகே, இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா இந்த ரிலேஷனை கிவனில் கொடுத்துக்கூடிய இந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ரைட். என்ன ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா ஏங்கிற மேட்ரிக்ஸை இங்கே வரக்கூடிய 1 2 3 4 5 6 அப்படிங்கிற இந்த மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணுறப்ப தட்ஸ் ஈக்குவல் டு உனக்கு என்ன மேட்ரிக்ஸ் கிடைக்கிது அப்படின்னா -7 -8 -9 2 4 6 அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் கிடைக்கிது. ஓகே, அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வரக்கூடிய அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, ரைட். சொல்யூஷன் பாருங்கள். இந்த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது கிவனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏ இன்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ரைட். ரெண்டு இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸையும் இங்கே வரக்கூடிய 1 2 3 4 5 6 அப்படிங்கிற இந்த மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும்னா கண்டிஷன் மைண்டுக்கு வந்துருக்கணும். என்னது, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். கரெக்டாக, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலம் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகே, அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அது ஏ இன்ட்டு 1 2 3 4 5 6 இதோட மல்டிப்ளை பண்ணுறப்போ உனக்கு என்ன கிடைக்குது, -7 -8 -9 2 4 6 அப்படிங்கிற இந்த கிவன் மேட்ரிக்ஸ் கிடைக்குது. சரியா, ரைட். ஃபஸ்ட்டு இப்போ எடுத்துக்கிறேன். கிவனில் கொடுத்தக்கூடிய 1 2 3 4 5 6 இருக்குது இல்லையா, அந்த மேட்ரிக்ஸ்க்கான ஆர்டர். சரியா, இதில் எத்தனை ரோ இருக்குது, உனக்கு 2 ரோ இருக்கா, அதேமாதிரி எத்தனை காலம் இருக்குது, 3 காலம்ஸ் இருக்குது. அப்போ the ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் 1 2 3 4 5 6 அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு 2/3 அப்படிங்கிறது. சரிங்களா, ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள், ஏவையும் இந்த 1 2 3 4 5 6ங்கிற இந்த மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப உனக்கு என்ன மேட்ரிக்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறாங்க, -7 -8 -9 2 4 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த மேட்ரிக்ஸ்க்கான ஆர்டரும் பார்த்தீங்க அப்படின்னா 2/3 தான், 2 ரோ அண்டு 3 காலம்ஸ் தான். சரியா, அப்போ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது 1 2 3 4 5 6 அதுக்கும் 2/3. அடுத்து -7 -8 -9 2 4 6 இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன அப்படின்னா 2/3 அப்படிங்கிறது. சரியா, அப்போ தேர்ஃபோர் ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது இல்லையா, அப்போ ஏ கண்டிப்பாக என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி பாருங்கள். ஓகே, ரைட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு ஆர்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 1 2 3க்கு 2/3ன்னு வந்துருச்சு, ஆன்சர் என்ன வந்திருக்குது 2/3ன்னு வந்திருக்குது. ஓகேங்களா, முன்னாடியே சொல்லிட்டேன் ஏங்கிற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும் உங்களுக்கு, ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டரும் அதை மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஏங்கிற மேட்ரிக்ஸோட காலமும் இங்கே வரக்கூடிய இந்த 1 2 3 இதனுடைய ரோவும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, அதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், அதே சமயம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் திரும்ப என்ன கிடைக்குது, 2/3ங்கிற மேட்ரிக்ஸ் தான் கிடைக்குது. அதை வச்சு ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன வரும் அப்படின்னா அப்போ ஏ மஸ்ட் பி ஆஃப் ஆர்டர் 2/2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏ மஸ்ட் பி ஆஃப் ஆர்டர் என்ன வந்திருக்குது 2/2 அப்படிங்கிறது. கரெக்டுங்களா, அப்போ அப்போ 2/2 அப்படின்னா எலிமெண்ட் எப்படி இருக்கும், உனக்கு 4 எலிமெண்ட் இருக்குமா, அப்போ கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு அந்த எலிமெண்ட்டு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் அதை என்னென்னு எடுத்துக்கிறேன், ஏ பி சி டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, அந்த எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் அந்த எலிமெண்ட் என்னென்னு எடுத்துக்கிறேன், ஏ பி சி டி அப்படின்னு. சரியா, அப்போ கிவன் ஏ இன்ட்டு 1 2 3 4 5 6 அப்படிங்கிறது தட்ஸ் ஈக்குவல் டு -7 -8 -9 2 4 6 அப்படிங்கிறது. சரியா, இதை ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்னென்னு எடுத்துக்கிட்டோம், நம்ம ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் 2/2. ஆர்டர் 2/2ங்கிறப்ப அதனுடைய எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்கும், 4 எலிமெண்ட். அப்போ ஏங்கிறது எப்படி எடுத்துக்கிட்டோம், ஏபிசிடி அப்படின்னு. சரியா, அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கிறேன் ஏபிசிடி அப்படின்னு. அடுத்தது 1 2 3 4 5 6 இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். அடுத்து இங்கே வரக்கூடிய -7 -8 -9 2 4 6 அப்படின்னு. ஓகே, இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா நீங்கள், ரைட். ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கோ, ஏபி இன்ட்டு 1 4 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்,
ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் அப்போ ஏ இன்ட்டு 1 ஏ ப்ளஸ் 4b அப்படின்னு சொல்லி கிடைக்குமா ரைட். அடுத்தது ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் அப்போ என்ன வரும் 2a வரும் ப்ளஸ் 5b அப்படின்னு வருமா ரைட். அடுத்து ஃபஸ்ட்டு ரோ தேர்டு காலம் அப்போ என்ன கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணால் 3a ப்ளஸ் 6b அப்படின்னு கிடைக்குமான்னு பாருங்கள். ஸோ அதான் இங்கே எழுதிக்கிறோம் a ப்ளஸ் 4b 2a ப்ளஸ் 5b 3a ப்ளஸ் 6b அப்படின்னு. ஓகே ரைட். அடுத்தது செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணால் 1 இன்ட்டு சி ப்ளஸ் 4 இன்ட்டு டி 4d அப்படின்னு சி ப்ளஸ் 4d அப்படின்னு. ஓகே அடுத்து சிடியும் இங்கே வரக்கூடிய 2 5 இந்த இது மல்டிப்ளை பண்ணால் 2c ப்ளஸ் 5d அப்படின்னு கிடைக்குமா. அடுத்து இங்கே வரக்கூடிய சிடி அடுத்து 3 6 அப்படிங்கிற தேர்டு காலத்தை மல்டிப்ளை பண்ணு அப்போ 3c ப்ளஸ் 6d அப்படின்னு கிடைக்குமான்னு பாருங்கள். ஸோ அப்போ c ப்ளஸ் 4d 2c ப்ளஸ் 5d 3c ப்ளஸ் 6d அப்படின்னு கிடைக்குது இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் சரியா. தட்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க கிவனில் -7 -8 -9 2 4 6 அப்படின்னு. ஓகே ரைட். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ரெண்டு என்னென்னு வந்திருக்கு உனக்கு இந்த இடத்துல ஈக்குவல்னு வந்திருக்குது கரெக்டாக நடுவில் சிம்பிள் பாருங்கள் ஈக்குவல் அப்படின்னு. அப்போ ஈக்குவல் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உனக்கு தெரியும் ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர் சேமாக இருக்கணும். ஈக்குவல் மேட்ரிக்ஸாக இருந்தால் மேட்ரிக்ஸோட ஆர்டர் சேம் அதே சமயம் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் ஆர் சேம் அப்படின்னு படிச்சிருப்போம் கரெக்டுங்களா. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் இருக்குது இல்லையா இதுவும் 2/3 தான். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த -7 -8 வந்துருக்குது இல்லையா இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டரும் 2/3 தான். அப்போ ஆர்டர் சேம். அப்போ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் எப்படி இருக்கும் சேமாக இருக்குமா ரைட். அப்போ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் சேம் அப்படிங்கிறத வச்சு நீ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஏங்கிற மேட்ரிக்ஸ் தானே கேட்குறாங்க. ஏங்கிற மேட்ரிக்ஸ் வேணும்னா என்னென்ன தெரியணும் ஏ வேல்யூ தெரியணும் பி சி டி இது 4ஓட வேல்யூன்னு தெரியணுமா. அப்போ இங்கே கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறத வச்சு ஈக்குவல் பண்ணி ஏபிசிடியோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணு அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் உனக்கு கிடச்சிரும் சரியா ரைட். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் நான் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ ப்ளஸ் 4b ஈக்குவல் டு என்ன வரும் -7 அப்படிங்கிறது. ஓகே ஏ ப்ளஸ் 4b ஈக்குவல் டு -7. ஓகே அடுத்து 2a ப்ளஸ் 5b ஈக்குவல் டு -8 அப்படின்னு. ஓகே அடுத்து தேர்ட் பாருங்கள் 3a ப்ளஸ் 6b ஈக்குவல் டு -9 அப்படிங்கிறது. ஓகேவா இது எல்லாமே a ப்ளஸ் b உள்ள ஒரு ஈக்குவேஷனாக இருக்கா இல்லையா. ஸோ அப்போ 3 உனக்கு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும் a ப்ளஸ் 4b ஈக்குவல் டு -7 இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். 2a ப்ளஸ் 5b ஈக்குவல் டு -8ன்னு கிடைக்குது இது செகண்ட் ஈக்குவேஷன். அனதர் பார்த்தீங்க அப்படின்னா 3a ப்ளஸ் 6b ஈக்குவல் டு -9 கிடைக்குது இது தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ எத்தனை ஈக்குவேஷன் கிடைக்கும் உனக்கு டோட்டலாக 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். பட் எனி 2 நீ எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணி ஏபியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதுமானது சரியா. ஸோ எந்த ரெண்டு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா a ப்ளஸ் 4b ஈக்குவல் டு -7 அப்படிங்கிற ஈக்குவேஷன் 1 அதை எடுத்துக்கிறேன். 2a ப்ளஸ் 5b ஈக்குவல் டு -8 அப்படிங்கிற ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன் சரிங்களா ரைட். அதே மாதிரி கீழே பாருங்கள் c ப்ளஸ் 4d ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு 2 அதே மாதிரி 2c ப்ளஸ் 5d ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு 4 அடுத்து 3c ப்ளஸ் 6d ஈக்குவல் டு 6. அப்போ சியும் டியும் உள்ள ஈக்குவேஷன்ஸ் எத்தனை கிடைக்குது அப்படின்னா 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்குமா உங்களுக்கு ரைட். அதுலேயுமே எனி 2 நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எனி 2வை எடுத்து என்ன செய்யறேன் அப்படின்னா சால்வ் பண்ணி சியோட வேல்யூ டியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் சரியா. ஸோ எனி 2 அப்படிங்கிறப்ப இங்கே 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது நான் ஃபஸ்ட் 2 ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போ c ப்ளஸ் 4d ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு 2 செகண்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 2c ப்ளஸ் 5d ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறது சரியா ரைட். இந்த பக்கம் பாருங்கள் a ப்ளஸ் 4b ஈக்குவல் டு -7 ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து 2a ப்ளஸ் 5b ஈக்குவல் டு -8 ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே அதேமாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா c ப்ளஸ் 4d ஈக்குவல் டு 2 ஏற்கனவே 1 2 இருக்கனால இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து 2c ப்ளஸ் 5d ஈக்குவல் டு 4 இது ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படிங்கிறது. ஓகேங்களா ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணி ஏபியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். 3ஐயும் 4ஐயும் சால்வ் பண்ணி சியோட வேல்யூ டியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸில் a ப்ளஸ் 4b அப்படின்னு இருக்கா உங்களுக்கு ரைட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன்ஸில் இங்கே ஏன்னு வந்துருக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸில் செகண்டில் பார்த்தீங்கன்னா 2a. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன்ஸை அப்படியே வச்சுக்கிறேன் சரியா. அப்போ 2a ப்ளஸ் 5b ஈக்குவல் டு -8 அப்படிங்கிறது அப்படியே வச்சுக்கோ. ஓகே ரைட். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன செய்யறேன் அப்படின்னா இங்கே a இங்கே 2a இருக்குது இல்லையா கேன்சல் பண்ணணும் இல்லையா ஏதாவது ஒன்று. அப்போ இந்த ஏங்கிற ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2a ப்ளஸ் இங்கே என்ன வந்துடும் 8b ஈக்குவல் டு 2 இன்ட்டு -7 -14 அப்படிங்கிறது. ஓகே அப்போ 2a ப்ளஸ் 8b ஈக்குவல் டு -14 அப்படிங்கிறது சரிங்களா ரைட். இப்போ இது ரெண்டையும் பாருங்களேன். அப்போ ஈக்குவேஷன் 2 அப்படியே வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அப்போ 2aன்னு வருது இங்கேயும் 2aன்னு வருது. அப்போ ரெண்டையும் நீ என்ன செய்கிற மைனஸ் பண்ணால் மட்டும்தான் கேன்சல் ஆகும். ஸோ அப்போ மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் சைன் எல்லாமே சேஞ்ச் பண்ணுவியா. அப்போ இங்கே என்ன கிடைக்கும் மைனஸ் ப்ளஸ் 8bங்கிறப்ப இங்கே வரக்கூடிய சைன் மைனஸு -14ங்கிறப்ப சைன் சேஞ்ச் பண்ணால் இங்கே வரக்கூடியது ப்ளஸ் அப்படிங்கிறது. ஓகே
அப்போ 2aவும் -2aவும் என்ன ஆகிடும் உனக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ 5b -8b அப்படிங்கிறது. ஸோ சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும் -3b அப்படின்னு வந்துடும். கரெக்டாக 5b -8b சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும் -3b தட்ஸ் ஈக்குவல் டு -8 + 14 சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும் உனக்கு +6 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே அப்போ b வேல்யூ என்ன அப்படின்னா -3b = 6ங்கிறப்ப b வேல்யூ 6 / -3 அப்போ b = என்ன கிடைக்குது -2ன்னு கிடைக்குது. ஓகேவா அப்போ b வேல்யூ என்ன உனக்கு -2 அப்படின்னு. இப்போ என்ன செய்யலாம் b வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் b = -2 அப்படின்னு ஈக்குவேஷன் 1ல் போட்டாலும் சரி இல்லை 2ல் போட்டாலும் சரி. ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா 1ல் அப்ளை பண்ணுறேன். ஓகே அப்போ a ப்ளஸ் 4 × b வேல்யூ என்னன்னு தெரியும் -2 4 × -2 என்ன உனக்கு -8 அப்போ a -8 = -7 அப்படின்னு கிடைக்குமா. அப்போ சப்ஸ்டியூட் b = -2 ஈக்குவேஷன் 1ல் போடுறப்ப a -8 = -7 அப்படின்னு கிடைக்குது. ஓகே அப்போ a = -8 இந்த கொண்டா +8ன்னு வரும். -7 + 8 சிம்பிளை பண்ணால் என்ன ஆன்சர் 1. அப்போ a = என்ன உங்களுக்கு 1. அப்போ a வேல்யூ 1ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு b வேல்யூ -2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ரைட்டா அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் சியோட வேல்யூயும் டியோட வேல்யூயும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஈக்குவேஷன் 3ஐயும் ஈக்குவேஷன் 4ஐயும் சால்வ் பண்ணுங்கள். ஓகே ரைட் இப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் 3ல் c இருக்குது 4ல் 2c இருக்கா. அப்போ என்ன செய்கிறேன் 4th ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கிறேன் 2c + 5d = 4. ஓகே தேர்ட் ஈக்குவேஷன் என்ன செய்கிறேன் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் 2c + 8d = 4 அப்படின்னு கிடைக்குமான்னு பாரு. ஓகே அப்போ 2c வருது இங்கேயும் 2cன்னு வருது. அப்போ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு என்ன செய்கிறேன் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் தான் ஏதாவது கேன்சல் பண்ண முடியும். ஸோ அப்போ மைனஸ் பண்ணால் இங்கே 2cக்கு என்ன வரும் ப்ளஸ் இருக்கனால மைனஸ் ப்ளஸ் 8ங்கிறது என்ன ஆகிடும் மைனஸ் போடுவீங்க ப்ளஸ் 4 இருக்குது அப்போ என்ன ஆகிடும் உனக்கு மைனஸ்ன்னு நினைக்கும். ஓகே எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுறேன். அப்போ 2c -2c என்ன ஆகிடும் 0ன்னு ஆகிடும். 5d -8d அப்படிங்கிறது என்ன ஆகும் -3dன்னு வருமா இல்லையான்னு பாருங்கள் 5 - 8 அப்போ ஆன்சர் -3 × d 4 - 4 அப்படின்னா 0 அப்போ -3d = 0வா ரைட். அப்போ d = 0/-3ன்னு வரும். 0 என்னன்னு தெரியும் 0 அப்போ d = என்ன உங்களுக்கு 0. ஓகே ரைட் சப்ஸ்டியூட் d = 0 இன் ஈக்குவேஷன் 3ல் போட்டாலும் சரி இல்லை 4ல் போட்டாலும் சரி. நான் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும் dக்கு 0ன்னு போட்டால் c + 0 = 2 அப்போ c = என்னன்னு கிடைச்சிடும் உனக்கு 2ன்னு கிடைக்கிது. ஓகே அப்போ c = 2 ஓகே c = 2 d = 0. ஓகே ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ a தெரியும் b தெரியும் c தெரியும் d தெரியும். இது எல்லாத்தோட வேல்யூ நீ என்ன செய்கிற அப்படின்னா ஏங்கிற மேட்ரிக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணு. a வேல்யூ 1 b வேல்யூ -2 cயோட வேல்யூ 2 dயோட வேல்யூ 0. ஓகே சப்ஸ்டியூட் பண்ணால் ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்கிது 1 -2 2 0 அப்படிங்கிற ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது உனக்கு கிடைக்கிது. சரியா ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னென்னு சொல்லிக்கிறோம் நம்ம 2/2. ஸோ ABCD அப்படிங்கிற வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஏக்கு 1 போடுறோம் பிக்கு -2 சியோட வேல்யூ 2 டியோட வேல்யூ 0 அப்படின்னு பண்ணுறப்ப ஏங்கிற மேட்ரிக்ஸ் 1 -2 2 0 அப்படின்னு கிடைக்குது. சரியா ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்கள் 16th சம். இஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ் இஸ் ஓகே ஏ இஸ் எ 3/4 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறாங்க. சரியா ஏ இஸ் எ 3/4 மேட்ரிக்ஸ் அண்ட் பி இஸ் எ மேட்ரிக்ஸ். ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஆர்டர் கொடுத்துட்டாங்க 3/4 அப்படின்னு. பிங்கிற மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்குறாங்க. பிங்கிறது மேட்ரிக்ஸ் மட்டும் தான் சொல்கிறாங்க பட் அதனுடைய ஆர்டர் அவங்க டிஃபைன் பண்ண கிடையாது. சரியா இஃப் ஏ இஸ் எ 3/4 மேட்ரிக்ஸ்ன்ட்டாங்க. அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3/4 அண்டு பி இஸ் எ மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டாங்க பட் அதனுடைய ஆர்டர் அவங்க சொல்ல கிடையாது. சரியா such that both A transpose into B சரியா A transpose into B and B A transpose are defined அப்படிங்கிறாங்க. ஓகே A transpose into B and B A transpose are defined அப்படிங்கிறாங்க. What is the order of the matrix B? Bங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன அப்படிங்கிறாங்க. சரியா ஸோ 16th சம் திரும்ப பாருங்க. ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3/4 பிங்கிறது வந்து மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. அதோடைய ஆர்டர் அவங்க டிஃபைன் பண்ணலை. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி அப்படிங்கிறதும் பி ஏ டிரான்ஸ்போஸும் டிஃபைன் ஆகுது அப்படிங்கிறாங்க. சரியா ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி அப்படிங்கிறதும் பி ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறதும் டிஃபைன் ஆகுதுன்னா எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரியா அப்போ எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அப்போ பிங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா பிங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா ரைட் சொல்யூஷன் பாருங்கள்.
given A is a 3/4 matrix அப்படிங்குது சரியா givenலயே கொடுத்துட்டாங்க Aங்கிறது 3/4 matrix அப்படின்னு so A is a 3/4 matrix அப்படின்னு சரியா ரைட் இப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் இதில் இருந்து Aங்கிற மேட்ரிக்ஸுக்கு 3/4 அப்போ A டிரான்ஸ்போஸ் என்னவா இருக்கும் ஆர்டரு அப்படி என்ன செய்யும் ரோவிங் காலை இன்டர்சேஞ்ச் பண்ணால் A டிரான்ஸ்போஸ்க்கான ஆர்டர் கிடைச்சிருமா அப்போ இது இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகிடும் 4/3ன்னு கிடைக்கும் அப்போ Aங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3/4 அப்படின்னா A டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற மேட்ரிக்ஸ்க்கான ஆர்டர் என்ன வரும் 4/3ன்னு கிடைக்கும் ஓகே அப்போ ஏங்கிற ஆர்டர் 3/4 ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது என்னென்னு கொடுத்துருக்கு ஏ டிரான்ஸ்போஸுக்கு என்ன வருது 4/3ன்னு வருது சரிங்களா ரைட் அவங்க கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்க ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி அப்படிங்கிறதும் அண்ட் பி ஏ டிரான்ஸ்போஸ் ஆர் டிஃபைன் அப்படிங்கிறாங்க சரியா ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி அண்ட் பி ஏ டிரான்ஸ்போஸ் ஆர் டிஃபைன் அப்படிங்கிறாங்க டிஃபைன் அப்படின்னு எக்ஸிஸ்டா ரைட் இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் டெஃபினேஷன் மைண்டு கொண்டு வந்துக்கோ சரியா ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் எப்படி இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும் கரெக்டாக அப்போ இங்கே ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கா அதனுடைய காலம் பிங்கிற மேட்ரிக்ஸோட ரோவுக்கு ஈக்குவல் கரெக்டுங்களா ரைட் அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறப்ப ஓகே ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி அப்படின்னு சொல்லி இது டிஃபைன் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ டிஃபைன் ஆகணும்னா ஏ டிரான்ஸ்போஸோட காலம் ஈக்குவல் டு பிங்கிற மேட்ரிக்ஸோட ரோ கரெக்டு தானே அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் இருக்கா அதனுடைய காலம் என்ன உனக்கு 3 கரெக்டாக அப்போ பியோட காலம் பிங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கா இல்லையா அதனுடைய ரோ என்னவாக இருக்கும் 3 இருந்தால் தானே மல்டிப்ளை பண்ண முடியும் அப்போ டு டிஃபைன் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி ஓகே அப்போ பி மஸ்ட் பி கண்டிப்பாக என்னவாக இருக்கணும் 3/something அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஓகே ஆனால் இந்த இடத்துல 3/4 அப்படின்னு எடுத்துக்கணும் அது அப்புறம் பார்க்கலாம் சரியா அப்போ பி கண்டிப்பாக என்னவாக இருக்கணும் 3/4 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி டிஃபைன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக பி என்னவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க 3/something அப்படின்னு தான் இருக்கணும் ஸோ இங்கே 3/4 அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அது பின்னாடி பார்க்கலாம் சரியா ரைட் அடுத்து பாருங்கள் ஆல்சோ டிஃபைன் அதுக்கப்புறம் என்ன டிஃபைன் பண்ணுறாங்க பி ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறாங்க பி ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது டிஃபைன் ஆகுது அப்படிங்கிறாங்க சரியா பி ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது டிஃபைன் ஆகுது அப்படிங்கிறாங்க அப்போ பி ஏ டிரான்ஸ்போஸ் டிஃபைன் அப்படின்னா பிங்கிற மேட்ரிக்ஸோட காலமும் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற மேட்ரிக்ஸோட ரோவும் எப்படி இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும் கரெக்டாக அப்போ பி டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கா சாரி பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கா அதனுடைய காலம் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற மேட்ரிக்ஸோட ரோ ஓகே ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் ரோ ஏன்னா உனக்கு 4ன்னு வந்திருக்கான்னு பாருங்கள் சரியா அப்போ எப்படி எழுதிக்கலாம் நீங்கள் 3 ஓகே அதாவது ரோ என்னன்னு தெரியாது பிக்கு இப்போ என்னென்னா ரோ என்னன்னு தெரியாது ஆனால் காலம் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் 4 அப்படின்னு தான் இருக்கும் சரியா இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் பி அப்படிங்கிறதுல இருந்து நீ என்ன சொல்கிற அப்படின்னா ஓகே பிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3/something அப்படிங்கிறது ரிசல்ட்டு சரியா பிங்கிற மேட்ரிக்ஸுக்கு 3/something இருக்கலாம் அப்படிங்கிறது ரிசல்ட் சொல்கிறது புரியுதா ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி இது டிஃபைன் ஆகணும் அப்படின்னா பி கண்டிப்பாக என்னவாக இருக்கணும் 3/something 4 இருக்கணும் அவசியம் கிடையாது பட் 3/something அப்படின்னு தான் ரிசல்ட்டு ஓகே அதேமாதிரி பி ஏ டிரான்ஸ்போஸ் டிஃபைன் ஆகணும் அப்படின்னா பி கண்டிப்பாக என்னவாக இருக்கணும் அப்படின்னா சம்திங் இன்ட்டு பி 4 இங்கே கண்டிப்பாக 4 அப்படிங்கிறது ரிசல்ட்டு வரணும் சரியா அப்போ இங்கே 3ங்கிறது ஏ டிரான்ஸ்போஸ் பி டிஃபைன் ஆகிறத வச்சு பிங்கிற மேட்ரிக்ஸோட ரோ என்ன சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க கரெக்டாக ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி இது டிஃபைன் ஆகுங்கிறத வச்சு பிங்கிற மேட்ரிக்ஸோட ரோ என்னன்னு சொல்லிட்டு 3 அதே மாதிரி பி ஏ டிரான்ஸ்போஸ் டிஃபைன் ஆகுது அப்படிங்கிறத வச்சு பிங்கிற மேட்ரிக்ஸோட காலம் என்னன்னு சொல்லியிருக்கிறீங்க 4 ஓகே அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி அப்படின்னா பிங்கிற மேட்ரிக்ஸோட ரோ என்ன உனக்கு 3 அப்படிங்கிறது அதேமாதிரி பி ஏ டிரான்ஸ்போஸ் டிஃபைன் ஆகுது அப்படின்னா பிங்கிற மேட்ரிக்ஸோட காலம் என்ன உனக்கு 4 ஓகே அப்போ 3 ரோங்கிறது 3 இங்கே காலம்ங்கிறது 4 அப்படின்னு உனக்கு கண்டிப்பாக கம்பல்சரி தெரியும் ஏன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் டெஃபினேஷன் படி சரிங்களா அப்போ ரோ 3ன்னு வருது ஏ டிரான்ஸ்போஸ் பி ஏ டிரான்ஸ்போஸில் இருந்து காலம் 4 அப்போ என்னவா இருக்கும் பிங்கிறது கண்டிப்பாக 3/4 மேட்ரிக்ஸாக தானே இருக்கும் ஓகே அதனால தான் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி டிஃபைன் ஆகணும் அப்படின்னா பிங்கிறது 3/4 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டிஃபைன் பி ஏ டிரான்ஸ்போஸ் டிஃபைன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக பி என்னவாக இருக்கணும் 3/4 மேட்ரிக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க சரியா அப்போ பிங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னன்னு தெரியுது உனக்கு 3/4 அப்படின்னு தெரியுது புரியுதா ஸோ மைண்டில் நல்லா வச்சுக்கோ ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி அப்படிங்கிறது டிஃபைன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸோட ரோ என்னவாக இருக்கணும் 3ன்னு இருக்கணும் சரிங்களா
பிங்கிற மேட்ரிக்ஸ் ஒரு 3 by something, அப்போ 3ங்கிறது கம்பல்சரி. அப்போ A டிரான்ஸ்போஸ் Bங்கிறதுல வச்சு Bங்கிற மேட்ரிக்ஸோட ரோ 3ன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி B A டிரான்ஸ்போஸ் டிஃபைன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக Bங்கிற மேட்ரிக்ஸோட காலம் என்னவா இருக்கணும், 4 அப்படிங்கிறதா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணுறப்ப உனக்கு Bங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன கிடைக்குது அப்படின்னா 3 rows and 4 columns. அப்போ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் B is 3 by 4 அப்படிங்கிறது. சரியா? ரைட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.11 பாருங்க. A fruit shopkeeper prepares 3 different varieties of gift packages. சரியா? 3 varieties வந்து different varieties of gift package என்ன செய்கிறாங்க, ரெடி பண்ணுறாங்க. ஓகேங்களா? ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பேக் 1 அப்படிங்கிறது contains 6 apples, 3 oranges and 3 pomegranate. ஓகே, பேக் 1ல என்ன கண்டெய்ன் ஆகிருக்கு உனக்கு, 6 ஆப்பிள், 3 ஆரஞ்ச் அண்டு 3 pomegranate அப்படிங்கிறாங்க. பேக் 2 contains 5 apples, 4 oranges and 4 pomegranates அப்படிங்கிறாங்க. ஓகே, அண்ட் பேக் 3 அப்படிங்கிறது contains 6 apples, 6 oranges and 6 pomegranate அப்படிங்கிறாங்க. சரியா? இது எல்லாமே பேக் 1, அதாவது 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிஃப்ட் பேக்கேஜ் இது பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பேக்கில் 6 ஆப்பிள், 3 ஆரஞ்ச் அண்ட் 3 pomegranate அப்படிங்கிறாங்க. பேக் 2ல் 5 ஆப்பிள், 4 ஆரஞ்ச் அண்ட் 4 pomegranate அப்படிங்கிறாங்க. பேக் 3 contains 6 ஆப்பிள், 6 ஆரஞ்சஸ் அண்ட் 6 pomegranate அப்படிங்கிறாங்க. ஓகே, த காஸ்ட் ஆஃப் அன் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்ச் அண்ட் எ pomegranate அப்படிங்கிறது ரெஸ்பெக்டிவ்லி ஆர். ஓகே, ஆப்பிளுக்கான காஸ்ட் என்னன்னு சொல்கிறாங்க, ₹30. அதேமாதிரி ஆரஞ்சுக்கு ₹15, pomegranate அப்படிங்கிறப்ப ₹45 அப்படிங்கிறாங்க. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஈச் பேக்கேஜ் ஆஃப் ஃப்ரூட்? ஓகே, ஒவ்வொரு பேக்கேஜ்லேயும் வரக்கூடிய ஃப்ரூட் இருக்கா இல்லைங்களா? அப்போ பேக் 1, பேக் 2, பேக் 3. ஓகே, 3 பேக்லேயும் ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கீங்களே, அந்த 3 பேக்லேயும் வரக்கூடிய ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதில் வரக்கூடிய காஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பேக் 1ல் வரக்கூடிய காஸ்ட் என்ன, பேக் 2க்கு எவ்வளோ காஸ்ட் வரும், பேக் 3க்கு எவ்வளோ காஸ்ட் வரும்னு கேட்குறாங்க. சரியா? வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஈச் பேக்கேஜ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஈச் பேக்கேஜ், ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் வரக்கூடிய காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட், சொல்யூஷன் பாருங்கள். ஃப்ரூட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன், ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், ஃப்ரூட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு. சரியா? ஓகே, ஃப்ரூட் மேட்ரிக்ஸ்னால் ஏங்கிற ஃப்ரூட் மேட்ரிக்ஸ் இருக்குது இல்லையா, அது ஏன்னு எடுத்துக்கோ. தட்ஸ் ஈக்குவல் டு என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, pomegranate இருக்குது. ஸோ மேலே பாருங்கள், ஏ ஆப்பிள், ஓங்கிறது ஆரஞ்சு, பிங்கிறது pomegranate. ஓகேங்களா? அடுத்து பேக் 1 அப்படின்னு எழுதிங்கன்னா பேக் 2, பேக் 3 அப்படின்னு எழுதிக்கிறேன். பேக் 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உனக்கு எத்தனை ஆப்பிள் இருக்குது, உனக்கு 6 ஆப்பிள் இருக்குது. எத்தனை ஆரஞ்சு இருக்குது, 3 ஆரஞ்சு இருக்குது. எத்தனை pomegranate இருக்குது, 3 pomegranate இருக்குது. ஓகே, அப்போ பேக் 1 அப்படிங்கிறப்ப 6 ஆப்பிள், 3 ஆரஞ்சு அண்ட் 3 pomegranate. ஓகே, பேக் 2 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆப்பிள், 4 ஆரஞ்சு அண்ட் 4 pomegranate. அப்போ 5, 4, 4 அப்படின்னு வந்துடுச்சு. சரியா? ரைட். பேக் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆப்பிள், 6 ஆரஞ்சு அண்ட் 6 pomegranate அப்படின்னு கிவனில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 6, 6, 6 அப்படின்னு வருது. அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ், ஃப்ரூட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஏன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்கிது அப்படின்னா 6, 3, 3, 5, 4, 4, 6, 6, 6ன்னு கிடைக்குது. சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு கிவனில் கொடுத்தக்கூடிய ஃப்ரூட் மேட்ரிக்ஸு ஒவ்வொரு பேக் 1, பேக் 2, பேக் 3 அப்படின்னு. ஃப்ரூட் மேட்ரிக்ஸ்னு உனக்கு தெரியும் என்னென்ன ஃப்ரூட் இருக்குது, ஆப்பிள், ஆரஞ்சு, pomegranate இருக்குது. ஸோ அதை எழுதிக்கிறேன், பேக் 1, பேக் 2, பேக் 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ அதை ஏங்கிற மேட்ரிக்ஸாக டினோட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்குது, ஏங்கிற மேட்ரிக்ஸு 6, 3, 3, 5, 4, 4, அடுத்து 6, 6, 6ன்னு கிடைக்குது. சரியா? ரைட். அடுத்து பிங்கிற மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்கிறேன், காஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். பிங்கிற மேட்ரிக்ஸ் என்ன எடுத்துக்கிறோம், காஸ்ட்டு. உனக்கு தெரியும் ஆப்பிளுக்கான காஸ்ட் என்ன, 30. ஓகே, அப்போ 30 போட்டிருக்குமான்னு பாருங்கள். அதே மாதிரி ஆரஞ்சுக்குரிய காஸ்ட் என்ன உனக்கு 15, அப்போ 15. pomegranate காஸ்ட் என்ன அப்படின்னா 45. அப்போ காஸ்ட் மேட்ரிக்ஸ் பி அப்படிங்கிறது ஈக்குவல் டு 30, 15, 45 அப்படிங்கிறது. சரியா? அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் 6, 3, 3ன்னு கிடைக்குது. 5, 4, 4, 6, 6, 6ன்னு கிடைக்குது. காஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பி எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகே, அப்போ அதனுடைய மேட்ரிக்ஸ் என்ன உனக்கு 30, 15, 45. ஓகே, ரைட். நம்மளுக்கு என்ன வேணும், காஸ்ட் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஈச் பேக்கேஜ், ஒவ்வொரு பேக்கேஜுக்கு உரிய காஸ்ட்டு வேணுமா. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா காஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸையும் பிங்கிற மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறேன்.
ஓகே, நம்மளுக்கு என்ன வேணும், ஒவ்வொரு பேக்கேஜுக்குரிய அமௌண்ட்டு வேணும், எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு. அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது இல்லையா, ஃப்ரூட் மேட்ரிக்ஸு, அதேமாதிரி காஸ்ட் மேட்ரிக்ஸ், இது ரெண்டும் என்ன செய்கிற, ஏபியை மல்டிப்ளை பண்ணுறேன் நான். சரியா, அப்போ ஏபி அப்படிங்கிறது ஈக்குவல் டு ஏங்கிறது தெரியும் 6 3 3 5 4 4 அடுத்து 6 6ன்னு தெரியும். பிங்கிற மேட்ரிக்ஸு 30 15 45 அப்படிங்கிறது தெரியும். ஓகே, மல்டிப்ளை பண்ணலாமா? ரைட், இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோ இங்கே ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணு. ஓகே, அப்போ என்ன ஒரு 6 × 30 அப்படின்னா 180. ஓகே, அடுத்தது ப்ளஸ் போட்டுக்கோ, 3 × 15 அப்படின்னா 45 ப்ளஸ் 3 × 45 அப்படிங்கிறது 135. அப்போ 180 + 45 + 135ன்னு வந்துருச்சு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். ஓகே, செகண்ட் ரோனா 5 × 30 150, அடுத்து ப்ளஸ் 4 × 15 அப்படின்னா 60 ப்ளஸ் 4 × 45ங்கிறது 180. அப்போ என்ன வரும், 150 + 60 + 180ன்னு வருது. சரியா, ரைட். அடுத்தது தேர்டு ரோ. ஓகே, ஃபஸ்ட்டு காலம் 6 × 30 அப்படிங்கிறது 180 ப்ளஸ் 6 × 15 அப்படிங்கிறது 90 ப்ளஸ் 6 × 45 அப்படிங்கிறது 270. அப்போ 180 + 90 + 270ன்னு வருது. ஓகே, ரைட். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணலாமா? 180 + 45 + 135 ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 360. ஓகே, அதேமாதிரி 150 + 60 + 180. ஓகே, ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 390. ஓகேங்களா, அடுத்து 180 + 90 + 270 ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 540. ஓகேங்களா, அப்போ ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்குது, 360 390 540 அப்படின்னு கிடைக்குது. இந்த 360 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், பேக் 1க்குரிய காஸ்ட் அதானே. அப்போ ஏபியை மல்டிப்ளை பண்ணுறப்ப பேக் 1க்கு என்ன காஸ்ட் கிடைக்குது, 360, பேக் 2 அப்படிங்கிறப்ப காஸ்ட்டு 390, பேக் 3ங்கிறப்ப காஸ்ட் என்ன உனக்கு 540. அப்போ therefore the cost of pack 1, pack 2 and pack 3 are rupees 360 and rupees 390 and rupees 540 அப்படிங்கிறது. சரிங்களா, இதில் நீங்கள் எப்படின்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஃப்ரூட் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃப்ரூட் மேட்ரிக்ஸை கரெக்டாக இது பண்ணிக்கும், மாற்றிடாத. ஆப்பிள், ஆரஞ்சு, போம்கிரானட், அதேமாதிரி இது பேக் 1, பேக் 2, பேக் 3 இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா, மாற்றி எடுத்துக்கக்கூடாது. ஓகே, ஆப்பிள், ஆரஞ்சு, போம்கிரானட், பேக் 1, பேக் 2, பேக் 3 இந்த இதை மறந்துடாத. அதேமாதிரி காஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 30 15 45 இதுவும் இப்படி தான் எடுத்துக்கணும். சரியா, ஏபியை மல்டிப்ளை பண்ணுறப்ப உனக்கு என்ன கிடைக்குது, ஒவ்வொரு பேக்கேஜுக்குரிய காஸ்ட் கிடைக்குது. என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் பேக் 1, பேக் 2, பேக் 3 அப்படிங்கிறது ஆர். ஃபஸ்ட்டுக்கு பேக் 1க்கு 360, பேக் 2க்கு 390, பேக் 3க்கு 540 அப்படின்னு கிடைக்குது. ஓகே.